கார் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுது. என்ன கார் வாங்குற அளவுக்கு இதுக்குதான் வந்து தாவேகா சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைவருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு வந்து தேவை, ஒரு பைக் வந்து தேவை. அதற்கான பொருளாதார ரீதியா நாங்க வந்து உயர்த்தி கொடுக்கிறது தான் எங்களுடைய பெருங்கண்டத்துல அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் வீடற்றவர்களாக நடுத்தருவில் வசிப்பவர்களாக இருக்கலாம். ஏற்கனவே இருந்த ஒரு பழைய ஒரு கோட்பாட்டை, ஒரு ஊசி போன கோட்பாட்டை திருப்பி முன்னிலைப்படுத்துது. அது தேவையற்றது. இந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில வந்து நாம் தமிழர் கட்சியும் விவசாயத்துக்கு வந்து அரசு வேலை தருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்காத ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல. விவசாயம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதுல வந்து இருக்கக்கூடியவங்களே, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ விவசாயம் தான் ஒரு நாட்டினுடைய மூலக்கருன்றதை நாங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடு செயல் திட்டம் அருமையாக போயிட்டு இருக்குது. விஜய் சொல்கிற அந்த அது சிஸ்டமேட்டிக் இல்லை, அது புரியாத ஒரு ஒரு புதிராகவே இருக்குது. அது ஒரு அவர் தான் அதையும் சொல்கிறார், கேள்விக்குறின்ற ஆச்சரியக்குறி. இதெல்லாம் ஒரு ஆச்சரியக்குறி கேள்விக்குறி தான். என்னங்க வரைய திட்டம் வைக்கிறீங்க? அது இப்போ இங்கே மறுபடியும் அதை பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பெரிய ஆட்சியே முடிய போது இப்போதான் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சியில் 505 வாக்குறுதியில் 66 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு. 66 வாக்குறுதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான். வாக்குகளுக்காக நாங்கள் வந்து அரசியல் களத்துக்கு வரல. போட்டா போடுங்க, இல்லைன்னா போட்டுட்டு போங்க அப்படின்றது அவரோட கான்செப்ட். புரியுதுங்களா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப நாட்களாவே சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் மீது ஒரு கோபமாவே வந்து இருக்காரு. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அவரு இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி கோபம் அடைஞ்சுதான் அதுக்கு வந்து பதில் சொல்றாரு. இது ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியானு என்னையும் கேட்டிருக்க மாட்டாரு. அதாவது ஆளும் கட்சி சார்ந்த நெறியாளர்கள் வந்து தேவையற்ற கேள்வி கணைகளை தொடுப்பதனால ஏற்படுகிற 1-2 விளக்கங்களுக்கு மேலே விளக்கம் கொடுக்கும்போது இயற்கையாகவே வந்து அந்த கோபம் வெளிப்படதான் செய்யும். எனக்கு விளக்கங்கள் போதுமான அளவு கொடுத்த பிறகு இல்லை, இந்த கேள்வியை ஏன் முன் வச்சோம் அப்படின்னா, நீங்கள் விஜய் அவர்களை பார்த்து கேட்குறீங்க, ஒரு செய்தியாளரை சந்திக்க முடியுமா, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு. செய்தியாளர்களை எல்லாருமே சந்திக்கலாம், ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கு நிதானமாக பதில் சொல்லணும் இல்லையா? இப்போ சீமான் அவர்களே அதுக்கு நிதானமாக பதில் சொல்லலையே. அதாவது செய்தியாளர் சந்திப்பில் வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா என்கிற கேட்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தான். ஏன்னா கேள்விகள் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்றதை கூட அந்த கேள்விகளோடு நிதானமாக நின்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு துணிந்த ஒரு அறிவாற்றலுடைய ஒரு மனிதன் சீமான். அந்த இடங்களில் வந்து ஆளும் கட்சி நிர்வாகத்துக்கு அனுசரித்து போகிற நிருபர்கள் ஒரு சில கேள்விகளை தோற்கும் போது, அதாவது ஒரு பதில் வந்து அர்த்தமுள்ள பதிலை வாங்கிடுவாங்க. அந்த பதில இருந்து வேறு ஏதேனும் ஒரு ஏடாகூடமான கேள்விகள் கேட்கும்போது அதுதான் சார். இப்போ நீங்க எது கேட்டாலும் பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க அப்படின்னா அந்த அணுகுமுறை வந்து சரியானதா இல்ல அப்படின்னு. ஒரு கேள்விக்கு பதிலே இல்லைன்னு அந்த கேள்விக்கு என்ன பதில நீங்க எதிர்பார்ப்பீங்க? எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து கோர்ட்டை நாடணும் அப்படின்னு, அதாவது நீதிமன்றத்தை நாடணும் அந்த நிருபர் கேட்கிறாரு. நீதிமன்றத்தை எப்படி நாடுறது? எஸ்ஐஆர் வேணா நாட முடியாது. அப்போ அதற்கான ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறது நாம் தமிழ் கட்சி. அதற்கான விவாதங்கள்ல தான் அந்த மாதிரி ஒரு தேவையற்ற கேள்வி நிருபர் கேட்கும்போது தான் கோவப்பட வேண்டிய சூழல் வருகிறது. புரியுதுங்களா? இது இப்போ நிருபரை சந்திக்கிற நேரங்களில் ஐயா விஜயகாந்த் அவர்கள் கோவப்படாத சூழல்லாம் கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு தேவையற்ற கேள்வி கேட்கும்போது ஒரு சில எமோஷன் வரதான் செய்யும். அதெல்லாம் கடந்தெல்லாம் இது அது அந்த இடத்துல நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கடந்து தான் போகணும். சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? அதாவது விஜய் என்று பானதுக்கு அப்புறம் அவருக்கு தன்னுடைய பரப்புரை வந்து சரியான முறையில் மக்களுக்கு போய் சேரலை, இந்த ப்ரெஸ்ஸு எல்லாம் சரியாக எடுத்துகிட்டு போகலை. இது விஜய்க்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பிட்டார், போயிட்டே இருக்கார். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார், ஃப்ளைட்டு ஏறிட்டார், அங்கே போய் இறங்கிட்டார், அங்கே போய் காரில் போய் ஏறிட்டார், அங்கே போயிட்டார். அப்படி இப்படியே எல்லா சேனலும் போட்டுக்கிட்டே இல்லை. இதெல்லாம் ஒரு செய்தி ஊடகங்கள் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பில் இருக்கா? இது தேவையற்ற வேலை தானே. உலக நாடுகளில் தமிழ்நாடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்றதை முன்னிலைப்படுத்தணும். எந்தெந்த இடங்களில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? இப்போ அந்த தமிழகமே வந்து விஜய் அவர்களுடைய நோக்கி அந்த பார்வை இருக்கு. எதன் அடிப்படையில் நோக்கி பார்வை இருக்கிறது? அவருக்கு நேற்றே முந்தின நாள் ஒரு செயல் திட்டத்தை வகுத்தார். என்ன செயல் திட்டம் வகுத்தார் உங்களுக்கு தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில வரைவுகளை சொன்னார். ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்?
கண்டிப்பா அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு தனி மனிதனுக்கு கண்டிப்பா வந்து ஒரு வீடு தேவை, ஒரு பைக்கு தேவை. அதற்கான பொருளாதாரத்தை நாங்க உயர்த்தி குடுக்கறதுக்கான வழிவகை செய்வோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. அனைவருக்கும் வீடுன்னாரு. அனைவருக்கும் வீடுன்னா இப்ப வீடற்றவர்களுக்கு வீடு அப்படின்னா அது நியாயமான ஒரு கோட்பாடு. அனைவருக்கும் வீடுன்னா அது என்ன கோட்பாடு? வீடு இல்லாதவருக்கு வீடு. அப்படி இல்லை, அனைவருக்கும் வீடு, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், கார் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுது. என்ன கார் வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை இதுக்குதான் வந்து தாவேகா சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைவருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு வந்து தேவை, ஒரு பைக் வந்து தேவை. அதற்கான பொருளாதார ரீதியா நாங்க வந்து உயர்த்தி கொடுக்கிறது தான் எங்களுடைய இந்திய குறிக்கோள் பெருங்கண்டத்துல அப்படின்னு அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் வீடற்றவர்களாக நடுத்தரில் வசிப்பவர்களாக இருக்கலாம். இங்க அனைவருக்குமான வீடு என்பது வந்து ஒரு முரண்பட்ட ஒரு தகவல் தான். ரெண்டாவது, அனைவருக்கும் வீட்டுக்கு ஒரு ஆட்களுக்கு நீங்க மோட்டார் சைக்கிள். முரண்பட்ட தகவல் சொல்றீங்க. ஆனா மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வீடு இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன். அந்த திட்டங்களை அது வந்து அவங்க செயல்படுத்திட்டு சொல்றது அந்த கூரை வீடுகளை வந்து அகற்றி கல் வீடு அந்த மாதிரி சிமெண்டான வீடுகள் அந்த 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 போக்குல போறாங்க. நான் இவர்கிட்ட என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் வீடு என்பது வீடற்றவர்களுக்கு வீடா, அனைவருக்குமான வீடா? இன்னும் ஏற்கனவே ஒருத்தர் 2 மாடி கட்டடம் கட்டி வசிக்கிறாங்க, அவனுக்கும் சேர்ந்து வீடா, இல்லை அவனுக்கும் வீட்டுக்கான ஒரு மோட்டர் பைக்கா, அவனுக்கும் கார் வாங்கி தர அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடா? கல்வி சீர்திருத்தம்னு சொல்றீங்க, என்ன வகையான சீர்திருத்தம் பண்ணுவீங்க? பயிற்று மொழி, பாடமொழி, தமிழ் அப்படின்ற போக்கில் போவீங்களா? இல்லை 8ஆம் வகுப்பு வரையில் மாணவர்களுக்கான மதிப்பெண் அடிப்படையில் வந்து சோதனை கிடையாது அப்படின்ற மாதிரி நாம் தமிழ் கட்சி எடுக்கிற முன்னிலைப்படுத்துவீங்களா? என்ன சீர்திருத்தம்? ஏதாவது ஒரு டைட்டில் இருக்கா பாருங்களேன். வீடு, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு பைக்கு, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு காரு, இதெல்லாம் ஒரு கோட்பாடா? இதேதான் திமுகவும் வந்து சொன்னாங்க. அப்ப திமுக பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கல இல்லையா? நான் என்ன சொல்ல, வீட்டுக்கு ஒரு வேலை எப்படி தருவீங்க அப்படின்னு வந்து திமுக எந்த இடத்துல வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை தருன்னு சொல்லிச்சு? பீகார்ல சொன்னாங்க, இவரு தேஜஸ்வி யாதவ் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை தரும், அரசு வேலை தரும்ன்றத 2,10,00,000 குடும்பங்களுக்கு தர முடியுன்றனால தோல்வி தழுவினார். நான் என்ன கேட்கறேன் கேட்டேன்னா, எல்லாரிடத்துலையுமே ஒரு அடிப்படையில் ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறது. டெய்லி அவனுக்கு 500 ரூபா 1000 ரூபா தேவையில பூர்த்தி செய்துட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், நிரந்தர வருமானம்னா எந்த வகையில கொடுப்பீங்களா? அரசு வேலை கொடுப்பீங்களா? தொழில் முனைந்து ஏதாவது தொழில்துறை சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து நிறைய தொழில்களை கொண்டு வரணும், அதன் மூலயமா வந்து மக்களுக்கு பயனடைகிற மாதிரி வந்து செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தொழில்னா வெளிநாட்டு முதலீட்டு வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் நிறைய அப்படியேதான் சொல்ல. தொழில் தொடங்குவதற்கான அடிப்படை சாராம்சங்கள் அவர் எந்த கோட்பாட்டில் எதுவும் சொல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, அது ஒரு பெரிய ஒரு ஊசி போன சாம்பார் நான் சொல்லுவேன். வீடு, வீட்டுக்குள்ள மோட்டார் பைக், நிறுவனங்கள்லாம் தொடங்கி அதன் மூலயமா வந்து மக்களுக்கு நான் சொல்ல 1952 இருந்து பல்வேறு நிறுவனங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு தான் இருக்கிறது. புரியுதுங்களா? என்ன அந்த பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில்? நீங்க அதை கேட்கணும்ல. நான் திருப்பி சொல்றேன், தேவைக்கு என்ன சொல்றது, அதாவது டிவிக்கு என்ன சொல்லுது அப்படி கேட்டினா, ஏற்கனவே இருந்த ஒரு பழைய ஒரு கோட்பாட்டை, ஒரு ஊசி போன கோட்பாட்டை திருப்பி முன்னிலைப்படுத்துது. அது தேவையற்றது. இந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில வந்து நாம் தமிழர் கட்சியும் விவசாயத்துக்கு வந்து அரசு வேலை தருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்காத ஒண்ணு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது இல்ல. விவசாயம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதுல வந்து இருக்கக்கூடியவங்களே, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது நாம் தமிழ் கட்சி விவசாயிகளையே அந்த அரசு பணியாக்கணுன்றது சொல்றாங்க. அது நடக்காதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கான நடைமுறை திட்டங்களும் வரைகிற திட்டங்கள் இருக்கு ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாட்டினுடைய வளங்களை பாதுகாப்பதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? நீர் மேலாண்மையை உயர்த்துவதற்கு என்ன திட்டம் இருக்குது? அரசு வேலைவாய்ப்பை உயர்த்துவதற்கு என்ன திட்டம் இருக்கு? சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான வரையறை உங்கள்கிட்ட என்ன இருக்கு? இதைத்தாங்க சொல்லணும். விஷயமே என்னன்னா, நீங்க வந்து மலை, மரங்கள் இப்படினே போயிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை சார்ந்த மக்கள் இருக்காங்க. மக்கள் தனித்து வாழ்ந்துறாங்களா? இல்ல, விவசாயம் செய்யறவங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான். மீதி இருக்க மக்கள் வந்து ஐடி நிறுவனங்களை நோக்கி, டெக்னாலஜியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அதைத்தான் சொல்றேன். அவங்க 5G மொபைல் வச்சாலும் கஞ்சி விவசாயிட்டு தான் ஊத்தணும், அடிக்கடி சீமான்னு சொல்லுவார். நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, பேசிக் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எங்க இருக்கு? அப்ப நீங்க எல்லாத்தையும் தான் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தணும். வெறும் விவசாயத்தை மட்டுமே வச்சு ஒரு நாடு முன்னேற முடியாது. உலகின் முதல் பொருளாதார மேதை ஆலம் ஸ்மித் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, விவசாயம் தான் ஒரு நாட்டினுடைய ஆகப்பெரும் மையக்கரு பொருளாதாரத்துல. அங்க இருந்தா உங்களுக்கு தொடங்கணும். புரியுதுங்களா? அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். நான் என்ன கேட்கறேன்னா, மக்கள் தொகை எந்த அளவுக்கு வீரியமுற்று போகிறதோ அதே நிலைமையில வந்து உற்பத்தி, அதாவது உணவு உற்பத்தி வீரியமுற்று போகணும். இப்ப 2 ஈக்குவலாவே போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? உணவு உற்பத்தி அதிகமாகி மக்கள் தொகை கம்மியா இருந்துன்னு கேட்டா தனி மனித வருமானம் கூடும். இதுதான் பொருளாதாரத்தினோட பேசிக். இங்க என்னன்னு கேட்டா, உணவு உற்பத்தி ஈக்குவலாவே மக்கள் தொகை பெருக்க போயிட்டு இருக்குது. விரைவில் ஆகப்பெரும் பஞ்சத்தை வந்து நாடும். உணவுப் பொருள் தண்ணீர் அடையாத ஒரு நாடு நிச்சயமா பஞ்சத்தில் அடிபடும். இப்போ வந்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் எகிப்துலேருந்து இறக்குமதி பண்ற அளவுக்குலாம் இந்தியா இருக்குது.
அப்படிதானே ஒரு சூழலை பார்த்தோம். தக்காளி விலைக்கு சரியான ஒரு விவசாயிக்கு தக்காளிக்கு விளைபொருள் கிடைக்கல அப்படி கேட்டினா ஏரியில் குளங்களில் குட்டைகளை ஊத்துற அந்த எடுத்து போகிற ஒரு காலகட்டம் இருந்ததா இல்லையா போன வாரம்லாம்? இன்னைக்கு 70 விற்குதே. ஸோ விவசாயம் தான் ஒரு நாட்டினுடைய மூலக்கருன்றதை நாங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடு செயல் திட்டம் அருமையாக போயிட்டு இருக்குது. விஜய் சொல்கிற அந்த அது சிஸ்டமேட்டிக்கெல்லாம் அது புரியாத ஒரு 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 புதிராகவே இருக்குது. அது ஒரு அவர் தான் அடியே சொல்கிறார், கேள்விக்குறின்ற ஆச்சரியக்குறி. இதெல்லாம் ஒரு ஆச்சரியக்குறி கேள்விக்குறி தான். என்னங்க வரைவு திட்டம் வைக்கிறீங்க உங்கள் ஆட்சி வரைவு திட்டம்? ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை, ஊசி போனது. சார் இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஆமாம்மா, இப்போ அவர் முருகன் சொல்கிறது சரிதான். இப்போ வந்து ஏற்கனவே குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சில நிறைய திட்டங்களை கொடுத்தாரு. அப்போ கொண்டுட்டு வந்தது தான் இந்த குடிசை மாற்று வாரியம். அதாவது குடிசை மாற்று வாரியம்னா குடிசை வீட்டுகளில் அப்போ எல்லாம் சென்னையில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் குடிசை போட்டு அந்த ஆத்தோரம் அந்த ஏரியாக்கள்ல எல்லாம் நிறைய குடியிருப்பாங்க, பிளாட்ஃபாரத்தில் எல்லாம் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் காலி பண்ணி அந்த குடிசை மாற்று வாரியத்து மூலிமா இப்போ சிட்டிக்குள்ளேயே குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக கட்டினாங்க. இப்போ லாயோலா காலேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அடுக்குமாடி இருக்கும், அதேமாதிரி பாரிஸில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த காலத்திலேயே கட்டினாங்க, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ நிறைய நீர்நிலைகள் அங்கங்கே வெளியூர்லேருந்து வர்றவங்க மறுபடியும் குடிசையை போட்டு வாழ்ந்த உடனே இப்போ அவங்களையெல்லாம் காலி பண்ணி எடுத்து கொண்டுட்டு போய் கண்ணகி நகர், கோவலன் நகர்னு சொல்லிட்டு அங்கே 2 ஏரியாவில் நிறைய வீடுகளை கட்டி அது அந்த குடிசை மாற்று வாரியங்கள் மூலியமாக தான் அதுக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு பேர். அந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு மூலிமா அங்கே வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு 38 பைசா கொடுக்குது, தமிழ்நாடு அரசு 62 பைசா கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து பேர் வந்து அவங்க பேர் வச்சுருக்காங்க. யார்? டெல்லி அரசு பேர். அதாவது பிரதமர் ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஸ்கீம் அதுக்கு பேர். ஸோ அந்த திட்டத்தில் இப்போ வந்து வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், சரிங்களா? அதனால் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 1000 வீடாவது கட்டிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அதனால் அது வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. 2வது தொழில் தொடங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து மாநில அரசு பண்ணலை. ஒன்றிய அரசு காலத்தில் அந்த நேரு காலத்தில் தொடங்கினாங்க. நேரு காலத்தில் எனக்கு தெரிய 24 பொதுத்துறை நிறுவனங்கள் பெரிய அளவில் பிஹெச்எல் அது மாதிரி இதெல்லாம் பெருசு பெருசாக இருந்து பாய்லர் தொழிற்சாலை அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருந்தது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏரோநாட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விமானங்கள் தயார் பண்ணுறது, ஹெலிகாப்டர் தயார் பண்ணுறது அப்படிங்கிற கம்பெனி பெங்களூரில் HILன்னு இருந்தது. அவங்க கூட இந்த வாட்சஸ் எல்லாம் கூட ஒரு பேப்பர் லூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்சஸ் எல்லாம் கூட தயார் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருந்த காலம் உண்டு. அது மாதிரி பொதுத்துறை நிறுவனம் நிறைய இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்லேயே நிறைய கழுத தெரிஞ்சு கட்டரும் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ திருச்சி பாய்லர், ஹெவி பாய்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அக்சசரிக்கு 150 கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய இது இருந்தது எனக்கு தெரிய. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மூடிட்டாங்க, வேலையெல்லாம் இல்லை. சின்ன சின்ன வேலையில் ஏதோ இப்போ பேருக்கு ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதுல எல்லாம் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க, நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தாங்க. இப்போ கூட ராணிப்பேட்டையில் ஒரு கம்பெனி இருக்குது, அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ அது பொதுத்துறை நிறுவனங்கள். அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து இப்போ கிடையாது, புதுசாக ஒன்றும் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. நேரு காலத்துக்கு அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் வந்து நாட்டுடைமை ஆக்குனாங்க வங்கிகளை பூரா அவங்க காலத்தில். அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் இல்லை, எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து வெளியுறவு கொள்கையெல்லாம் மாற்றி அமைச்சாங்க. அதாவது சந்தைப்படுத்துதல். அதாவது என்ன, எல்லாமே இப்போ நமக்கு இங்கே கிடைக்கிறது நம்ம பொருள் வந்து சைனாவில் கிடைக்கும், ரஷ்யாவில் கிடைக்கும், அங்கே இருக்க பொருள் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் பண்ணிக்கிட்டு நிறைய பண்ணோம். அதனுடைய இதுதான் இப்போ இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு அதுதான் முன்னேற்றம் ஆகுது. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்த உடனே தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் வந்து கருணாநிதி ஐயா சீஃப் மினிஸ்டர் இருந்த காலத்துலேயும்
இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இங்கே டைட்டில் பார்க்குன்னு கட்டி பண்ணாங்க. இப்போ அதே டைட்டில் பார்க்கை வந்து திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பண்ணியிருக்கு. மாவட்டங்கள் தோறும் அங்கங்கே இருக்க மக்கள் அங்கேயே அந்த கம்பெனி வேலை பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து டைட்டில் இந்த பார்க் மாதிரி ரெடி பண்ணதான் எதுவும் தகவல்லாம் வெளியாகல. இல்லை, அதெல்லாம் நீங்கள் இப்போ சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிப்காட்டுன்னு தமிழ்நாடு அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு அல்ல, சிப்காட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் ஒரு குறைந்தபட்சம் 2 சிப்காட்டாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வந்து தூத்துக்குடியில் வந்து இந்த கார் தொழிற்சாலை ஒன்று இப்போ ஃபார்ம் பண்ணி பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உரகடத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான கார்களுக்கு தேவையானது, 2வது விமானங்களுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் அப்போ வந்து சோனியா காந்தி வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க, பிரதமர் வந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய கம்பெனி, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இது மாதிரி இருக்குது நமக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துமே ஏன் தமிழகத்துல வந்து வேலை வாய்ப்பு வந்து யாருக்கும் வேலை வாய்ப்பு தமிழகத்தில் இல்லைன்னு இல்லை. தமிழகத்தில் வந்து நிறைய கார் தொழிற்சாலைகள் இங்கே வந்திருக்கு. இப்போ மூடிட்டு போன ஃபோர்டு கம்பெனி கூட மறுபடியும் இப்போ ஸ்டாலின் ஐயா வெளிநாட்டுக்கு போனாங்கல்ல, போய் அந்த கம்பெனியோட பேசி இப்போ ஃபோர்டு கம்பெனி மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க. சரியா? குஜராத்தில் ஏற்கனவே ஒரு ஃபோர்டு கம்பெனி இருக்குது. ஃபோர்ட் கம்பெனி வந்து அமெரிக்கன் கார், ஃபோர்ட் காரு, அது இப்போ இங்கே மறுபடியும் அதை பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பெரிய முடிய போது இப்போதான் பண்ண போறாங்க. அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சியில் 4 வருஷமா தான் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. எங்கே நடக்கல? எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உனக்கு தெரியல. இப்போ குண்டாய் கார் யார் காலத்தில் வந்துச்சு? இப்போ குண்டாயுடைய 2வது யூனிட்டை வந்து அந்த இதில் என்ன பண்ணிட்டான் இவன். நடக்க போது நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப யாருக்கும் தெரியாது இல்லையா? நீங்க இந்த வருஷத்துல, அதாவது இந்த 4 வருஷத்துல அது பண்ணி முடிச்சிருக்கணும். ஏமா 4 வருஷத்துல தானம்மா இப்போ ஓபன் பண்ணி தானம்மா தூத்துக்குடி பண்ணாரு. ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணுங்க? நிறைய சொல்றாரு. பல்வேறு கட்ட திராவிட ஆட்சியாளர்களுடைய 70 ஆண்டுகால வரலாறு அப்படியே சுருக்கி சொல்றாரு. மாற்றி மாற்றி ஒரு 54 ஆண்டுகால ஆட்சி. ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்கணும் ஒரு நாட்டில்? சுருக்கமாக ஒரு பொது மனுஷனாக விரும்புகிற ஒரு ஆள் எப்படி ஒரு ஆட்சி முறை இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லஞ்ச லாவண்யங்களை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பீங்க? அதுக்கு ஒரு வரையறை இருக்கணும். தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கணும். உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருக்கணும், வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்கும், கல்வித்தரம் எவ்வளோ மேம்பட்டு இருக்கணும். இதுதானே வந்து அடிப்படையில். கண்டிப்பாக நீர் ஆதாரத்தை பெருக்கணும். விவசாயத்துக்கான அந்த சிக்கலை தீக்கணும். விவசாயிகளோட சிக்கலை வந்து சரிப்படுத்தணும். நெல்மணிகளை இல்லை உணவு தானியங்களை பாதுகாக்கணும். இதுதானே பொதுப்படிய. ஊழலை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021 ஐயா ஸ்டாலின் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, சேவை பெறும் உரிமை சட்டம் ஒன்று கொண்டு வரும்னு சொல்லி அந்த 505 தீர்மானங்கள், அதாவது அந்த வரைவு திட்டம் வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. அது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருந்தாங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி ஒரு ஒரு மனிதனுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பட்டா வழங்குறதுக்கான ஒரு மனுவை பெற்றான்னா 25 நாட்களுக்குள்ள அதை சரி பண்ணணும், ரிப்ளை கொடுக்கணும். அதுதான் அந்த சட்டத்தினுடைய வரையறை. அப்படி கொடுக்கல அப்படி கேட்டினா அவனுக்கு அபராதமாக அவளை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சட்டத்தில் வரையறை இருக்குது. அப்படி அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் ஒரு தனி மனுஷன் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அரசாங்கத்தில் உரிமை பெற்றுக்கலாம். அவனுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கலாம். வாக்குறுதி நிறைவேற்றப்படலை, லஞ்ச லாவண்யம் இன்னும் மேலோங்கி தான் இருக்கிறது. போகிற இடங்கள்லாம் குறைந்தபட்ச லஞ்சமாக இருந்தால் தான் அரசு ஊழியர்கள்ட்ட வேலை நடக்குது. விவசாயிகளுக்கு நாங்கள் அடிப்படை சிக்கல் இன்னமும் இருக்குது. தார்பாயை போய் மூடிட்டு தான் அந்த நெற்களை பாதுகாக்கிறாங்க. புரியுதுங்களா? பவானி ஆற்று குறுக்களை வந்து அத்திக்கடு அவனாசி திட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க 2000 கோடி திட்டத்தில். 2016 அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அது திட்டம் துவங்கப்பட்டது. 2024 ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1054 ஏரிகள் அதனால் நிரம்பும். அது ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் நீர்களை வந்து செம்மைப்படுத்தி மக்களுக்கான குடிநீர் ஆதாரத்தை பெருக்குது. இன்னைக்கு அத்திக்கடு அவனாசி திட்டம் சிறப்பாக செயல்படுகிறதா? கேள்வி இருக்கா? ஒண்ணுமே இல்லை. மோட்டார் ரிப்பேர், மேலே ஏத்துக்கிற அந்த தண்ணி ஏத்துக்கிற மோட்டார்ல அதே கிட்டத்தட்ட 50 மோட்டார் ரிப்பேர். அந்த திட்டமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. புரியுதுங்களா? நம்ம அடுத்தது பார்த்தா சமூக நீதி பிரச்சனைகள். இன்னைக்கு வந்து பிற்படுத்தோர் நல ஆணையம் இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டில், இன்னைக்கு கிடையாது. காலாவதி உருவாராங்குது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம். இப்படி அடிப்படையில் என்னென்ன இந்த மக்களுக்கானது செய்யணும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். காவல் அதிகாரி கொல்லப்படுறான், குவாரிகளை காட்டு கொடுக்குறவன் கொல்லப்படுறான், கற்பழிப்புகள் நடக்குது. இது எல்லா இடங்களும் 1-2 நடக்குது. ஆனால் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல. அப்போ திமுகவை கேட்கும்போது, ஐயா அதிமுக ஆட்சியில் இவ்வளோ சிறப்பாக நடந்தது, சட்டம் உங்களுக்கு கேவலமாக இருந்தது, ஏன் எங்களை நீங்கள் குற்றஞ்சாட்டுகள் இப்படி தான் கம்பேரிசன் தான் போயிட்டு இருக்க முடியாது. ஏங்க அவங்களோட நாங்கள் பற்ற ஆட்சி தரன்னு வாய்ப்பு இருக்குதா?
கண்டிப்பா இல்ல. சொல்றேன், அதுதான் சொல்றேன். நாங்க தொழில் இவர் இன்னமும் சொல்றேன், 505 வாக்குறுதியில 66 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு. 66 வாக்குறுதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான். ஒரு 125 தான். 480க்கும் மேற்பட்ட வாக்குறுதி. அது போய் ஒரு வெள்ளை அறிக்கை விடுவு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு ஒரு வெள்ளை அறிக்கை, நாங்க 505 கொடுத்துருக்குங்க. வெள்ளை அறிக்கை எல்லாம் பிராங்கா எடுக்க கொடுத்து சொல்லுங்க. தொழில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி அங்கிருந்து வெளிநாடுகள்ல இருந்து எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. எவ்வளவு அங்க வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. அப்படி எல்லாமே மக்களை ஏமாற்றுகிற புரட்டுத்தனமான அமைச்சர்களும் ஆட்சியாளர் தான் இருக்காங்க. 4.5 ஆண்டுகள் என்ன, 4 மாசத்துல என்ன நீங்க வெட்டி கிழிச்சு முடிச்சு கத்தி சுத்த போறீங்க? ஒண்ணுமே இல்லை. மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்கான, வாக்குகளை பெறுவதற்கான எஸ்ஐஆர் திட்டங்கள்ல அந்த திட்ட அதிகாரியோடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர், அந்த வார்டு வட்ட செயலாளர் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட வாக்குகளை தக்க வைப்பதற்கான பூர்வாங்க அந்த வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, செயல்பாட்டு வரைவில் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை வைக்கல, வாக்குகளை பெறுவதற்கான அந்த நுட்பமான அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒன்று அவர்களோட வாக்கை தக்க வைப்பதற்காக பணத்தை செலவிடுவார்கள், இல்லை அதிகார போதையில் இருக்கிற அந்த உச்சபட்ச அதிகாரத்தை செலவிடுவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அடிப்படை வேலை செய்கிறாங்க. அதற்கு நேர் எதிராக இருக்குன்றதுக்காக தான் அவர் இந்த விஜய் வந்து அவர் ஒரு கோட்பாட்டை நிறுவுறாரு. அது வெற்றி பெறுமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் எங்கள் நாம் தமிழ் கட்சியினோட கோட்பாட்டு வரைவில் ஒரு 36 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேபிளில் இருக்கிறோம். மேலும் அதை பெருக்குவதற்கான வேலையில் தான் எங்கள் வரைவு திட்டம்லாம் அருமையாக இருக்குது. எங்கள் திட்டத்தில் எங்கள் ஆட்சி வரைவிலையோ எங்கள் செயல்பாட்டு வரைவிலையோ இப்போ நடந்து கொண்டு இருக்கிற கள போராட்ட மாநாடுகள்லையோ எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. கடலம்மா மாநாடாக இருந்தாலும் சரி, நீர் அந்த மாநாடே குறைதான் சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப எதுக்கு தேவையில்லாத இல்ல. அதாவது நீர் இல்லாத எந்த ஒரு உலகம், நீரின்றி அமையாத உலகம், எந்த ஒரு உயிர்மையும் நீர் இல்லாமல் இருக்காது. கடல் என்பது ஆகப்பெரும். இப்ப நான் என்ன சொல்றேன், கச்சத்தீவு எங்க இருக்குது? தனி ஆகாயத்துல இருக்கா? கடவுள் தானே இருக்கு. அதை மீட்பதற்காக போராடுவோம், கொண்டு வருவோம் எதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கடல் பரப்புல இத்தனை நாட்டுகள் மயில இது எங்களோட சர்வதேச எல்லைன்னு குறிக்கிறாங்க இல்லையா? அப்போ அதற்கான ஒரு விழிப்புணர்வு தேவை, அதுக்கான முக்கியத்துவம் தேவையானது கடலம்மா மாநாடு. நீர் தேவையானது, மரங்கள் தேவையானது, மாடுகள் தேவையானது, இதை மக்களுக்கு கொண்டு போகும். இவ்வளவுதான். இதை குறை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. குறை சொல்வர்கள் அறிவற்றவர்கள். இவர்கள் எங்களை பீத்துவார்கள் என்றதுக்காக நாங்கள் அரசியல் பண்ணல. புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ளலாம், கடந்து போவோம், அவ்வளவுதான். அடிக்கடி சீமான் சொல்றதுதான், வாக்குகளுக்காக நாங்கள் வந்து அரசியல் களத்துக்கு வரல. போட்டா போடுங்க, இல்லைன்னா போட்டுட்டு போங்க அப்படின்றது அவரோட கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்த தலைமுறையில எங்களை புரிந்து கொண்டு வாக்களிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு நாட்டை விரிவாக்கம் செய்து ஒரு செழுமையான ஒரு வளமையான ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பு உருவாக்குன்றது தான் அவருடைய எண்ணம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சி. குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.